கடைசி 2 வருஷத்துல ஏகப்பட்ட கேமிங் சேனல்ஸ் போயிருச்சு. கேம்ஸ் பான், வடப்பு கேமிங், ஜினேஷ் கேமிங் அண்ட் தென் இப்போ இருக்க கேமிங் சேனல்ஸ் லைவ் ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்க சேனல்ஸ்க்கு வியூஸ் வருதான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ரீசெண்ட் டைம்ஸில் கேமர்ஸ் டிஸப்பியர் ஆகுறாங்க. ஆனால் ஏன்? ஸ்டடீஸா இல்லை வேறு ஏதாவது காரணமாக இருக்குமா? கேமர்ஸ் டிஸப்பியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் த ராட்டன் ஜெனரேஷன், குயிக் ஸ்க்ரோல். Make a nigga back it up. 21 tryna strip a nigga, gotta change my outfit. Nigga ain't black and dead. Boulder Crest Road, Glenwood Road, name a. அண்ட் ஹலோ ப்ரோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ ரீசன்ட் கேமிங் சேனல்ஸ்லாம் ஏன் முன்னாடி மாதிரி ஆக்டிவாக இல்லை? ஏன்னா இப்போ வந்து 2020 இல்லை 2017 வச்சுப்போம். 2017 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் எல்லாமே. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா யூடியூப் யூஸ் பண்ணலாம், என்டர்டெயின்மெண்ட் யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே யூடியூப் தான் இருந்துச்சு. பட் இந்த லாஸ்ட்டு 4 இயர்ஸாகவே ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, இப்போ இருக்க ஜென்ரேஷனோட பிரெயின் ராட்டன் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். பட் இதை பார்க்குறதுக்கே யாருக்கும் பேஷன்ஸ் இருக்காது. ஏன்னா குயிக் ஸ்க்ரோல் தான் ஒரு காரணம். ஒரு 10 நிமிஷம் கூட அவங்களால இப்போ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்தை கவனிக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து டிக்டாக் கூட பேன் பண்ணிட்டாங்கன்னு விட்டுக்கோங்க. இன்ஸ்டா ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து 1 மினிட் இல்லாட்டி 1.5 மினிட் தான் இருக்கும். யூடியூப் ஷார்ட்ஸ் 3 நிமிஷம் இருக்கலாம். பட் யார் 3 நிமிஷம் அப்லோட் பண்ணுவா, யார் 3 நிமிஷம் பார்ப்பா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. எல்லாமே வந்து 10 செகண்ட்ஸில் இருந்து 1 மினிட் 1.5 மினிட் லாங்கில் தான் இருக்கும். அதனாலேயே வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். 10 ரீல்ஸ் வருதுன்னா ஒவ்வொரு ரீலும் வந்து ஒரு டைப் ஆஃப் இருக்கும். ஒன்று இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஒன்று என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஒன்று ப்ரோக்கனாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே வந்து உங்களால் நிறைய எமோஷன்ஸை ரீச் பண்ண முடியும். ஒரு ஃபுல் மூவி பார்க்க முடியாது, ஒரு ஃபுல் யூடியூப் வீடியோ கூட பார்க்க முடியாது. பட் கேமர்ஸ்க்கு அப்படி கிடையாது. கேமர்ஸ்க்கு வந்து பேஷன்ஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மிஷனை ரீட்ரை பண்ணுறதுக்கு, ஒரு லெவலை முடிக்கிறதுக்கு நிறையா இருக்கும். அதனாலேயே வந்து இப்போ வந்து ஒரு விஷயத்தை யாராலையும் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியாத ஒரே ஒரு காரணத்தினால நிறையா கேமர்ஸ் விட்டு போகலாம். அண்ட் தென் யூடியூபோட டவுன்ஃபால்னு கிடையாது. யூடியூப் வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, அதுவே டவுன்ஃபால் தான். ஏன்னா இப்போ வந்து எல்லோரும் இன்ஸ்டாக்கு ஸ்விட்ச் ஆகிட்டாங்க. யூடியூபே யூஸ் பண்ணாலும் அதிகமாக ஸ்க்ரோல் தான் பண்ணுறாங்களே தவிர ஃபுல் வீடியோ கண்டென்ட்ஸ் யாருமே பார்க்குறதில்ல. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணமே குயிக் ஸ்க்ரோல் ஜெனரேஷன் தான். ஏன்னா இப்போ வந்து ஒரு கேமிங் வீடியோ எடுத்துக்கோங்க. ஒரு பிஆர் ரேங்க்டு எஃப்எஃப்ஏ வரும். பிஆர் ரேங்க்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 17 நிமிஷம் வீடியோ எடுக்கிறோம். அவ்வளோ பார்க்குற அளவுக்கு யாருக்கும் வந்து பேஷன்ஸ் கிடையாது. முன்னெல்லாம் 30 to 40 மினிட்ஸ் வீடியோ. இப்போ அனிமேவே எடுத்துக்கலாமே. ஒரு அனிமே வந்து 22 மினிட்ஸ் வரும். ஒரு 4 மினிட்ஸ் வந்து டைட்டில் கார்டு, கிரெடிட் கார்டுக்கு விட்டுறலாம். மீதி ஒரு 20 மினிட்ஸ் 18 மினிட்ஸ் இருக்கும்ல, அந்த 18 மினிட்ஸை பார்க்குறதுக்கே பேஷன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி இருக்குது இப்போ குயிக் ஸ்க்ரோல். அப்புறம் செகண்ட் பார்த்திங்கன்னா ராட்டன் ஜெனரேஷன் ஆப்வியஸ்லி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டோப்போமைன். இப்போ ஸ்க்ரோலிங்காக, கேமிங்காக, இல்லை ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுன்னா எல்லாத்துக்குமே பேஷன்ஸ் வேணும். லைக் குயிக் ஸ்க்ரோலால் வந்து இன்ஸ்டன்ட் டோப்போமைன் கிடைக்கும். அதனாலேயே வந்து கேமிங்கை வந்து குயிக் பண்ணிட்டு போயிடுறாங்க. கேமிங் சேனலும் போயிடுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேம்ஸ் பாண்டே எடுத்துக்கோங்களேன். ஒரு ஃபுல் மூவி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை யாரால் பார்க்க முடியும்னா மைன்கிராஃப்ட் விளாண்டவங்களால பார்க்க முடியும். இல்லாட்டி அவங்களோட இந்த அவங்களோட வீடியோஸ் அதிகமாக பார்க்குறவங்களால பார்க்க முடியும். இப்போ 1 to 100 days எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அந்த வீடியோவை பொறுத்து இருக்குது. 16 மினிட்ஸ்லேருந்து 1.5 hour 2.5 hour எவ்வளோ வேணால் போகும். அதை பார்க்குற அளவுக்கு பொறுமை வந்து கண்டிப்பாக வந்து அந்த கேம் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா மைன்கிராஃப்டே அப்படி தான், பேஷன்ஸ் விளாட முடியாது. இந்த குயிக் ஸ்க்ரோலால் ஆல்ரெடி இருக்கவங்களோட பேஷன்ஸும் போயிடும். அப்புறம் இன்னொரு 3வது டாபிக் வந்து
ஸ்டடீஸ் ப்ராப்ளம் அண்ட் சொசைட்டி ப்ரெஷர். கேமிங் டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. வந்து சின்ன பசங்களுக்குரியது. கேமிங்லாம் வந்து பெரியவங்க பண்ணாலே ஏதோ குற்றம் மாதிரி பார்ப்பாங்க. கேமிங் இஸ் எ க்ரைம் அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனாலே வந்து கேமிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வந்து கண்டென்ட் எவல்யூஷன். இந்த கேம்ஸ், ஸ்டோரி பேஸ்டு கேம்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலானது. இதில் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு டோபமைன் கிடைக்காது. எப்படி சொல்ல, எனக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலையே. ஓகே, இப்போ GTA Vice City, Red Dead Redemption, GTA 5 இந்த மாதிரி ஸ்டோரி கேம்ஸ், God of Warலாம் என்ன மாதிரி கேம் ப்ரோஸ். அதெல்லாம் வந்து உங்களுக்கு டக்குன்னு பிடிக்காது. இவ்வளோ ஏன் God of War எனக்கு வந்து பிடிக்காது. ஃபஸ்ட்டு நான் விளாண்டது இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். God of War 2 என்னடா கேம் இது, வள கொல நடிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி நினச்சேன். பட் அந்த கேமோட ஸ்டோரி போக போக தான் வந்து தெரியும். God of War 2க்கு ஜியூஸை பார்த்துட்டு லீடு விட்டு முடிப்பாங்க பார்த்தீங்களா, கொலம்பஸ் ஏறி முடிக்கும் போது. அதெல்லாம் வந்து பீக் மூமெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு பேஷன்ஸ் வேணும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து CS ரேங்க்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இன்ஸ்டன்ட் டோபமைன். அந்த மாதிரி கேஷுவல் கேம்ஸு, பேட்டில் ராயல் கேம்ஸ்லாம் அதிகமாகலாம் அது கூட ஸ்டோரி கேம்ஸோட இது வேல்யூ போகலாம். ஓகே ப்ரோஸ், இந்த 4 விஷயத்தை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். அப்புறம் வீடியோ நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதை பார்க்குறது கூட பேஷன்ஸ் கிடையாது நிறையா பேர்த்துக்கிட்ட. டாடா பாய், see you in the next video. முக்கியமான விஷயம், கேமர்ஸ் டோன்ட் டை, வி ரீஸ்பான்.